இந்த மாடர்ன் லைஃப்ல இருந்து தப்பிச்சு இயற்கையோட வாக போற ஒருத்தரோட கதையை தான் பார்க்க போறோம். என்னது 46 வயசுலயே உடம்பு டயர்டாயிடுச்சா? இது அவரோட கதை மட்டும் இல்ல, நம்ம பலரோட நிலைமையும் இதுதான். பார்க்கறதுக்கு கனடால நல்ல பிசினஸ் செட்டில்டான லைஃப். ஆனா சர்வைவ் பண்றது மட்டும் போதுமா? இந்த டயர்டுக்கு காரணம் வயசில்ல, நம்ம வாழ்ற இந்த மெஷின் மாதிரி வாழ்க்கை தான். அவருக்கு குரோன்ஸ் நோய்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது நம்ம உடம்பே நமக்கு எதிரியா மாறுற ஒரு நிலைமை. நம்ம சாப்பாடு எல்லாம் ப்ராசஸ் பண்ணது, கெமிக்கல் போட்டது. இதுல எங்கிருந்து சத்து கிடைக்கும்? இந்த சாப்பாடு நமக்கு உயிர் கொடுக்கறதுக்கு பதிலா மெதுவா நம்மளையே சாப்பிட்டுட்டு இருக்கு. காலையில அவசரமா எழுந்திருக்கிறது, டிராஃபிக்ல மாட்டுறது, நச்சு மாதிரி ஒரு ஆஃபீஸ், இதுதான் நம்ம டெய்லி ரொட்டீன். ஒரு அமைதியான போட்டி தினமும் நடக்குது. யார் அதிகம் சம்பாதிக்கிறாங்க, யார் அழகா இருக்காங்கன்னு. இந்த பிரஷர் தாங்க முடியாம எல்லாரும் சரக்கு, போதைப் பொருள்னு தப்பான வழியில போறாங்க. 9 மாசம் ஒரே இருட்டு. வெயில் இல்ல, உயிர் இல்ல, வெறும் பிழைப்பு தான். இப்படியே போனா 50 வயசுல நான் எப்படி இருப்பேன்? இந்த ஒரு கேள்விதான் எல்லாத்தையும் மாத்துச்சு. உடம்பு சரியில்லாம, சோர்வா, எதையோ துரத்திட்டே அந்த நினைப்பே பயங்கரமா இருந்துச்சு. நாம வாழ்றது ஒரு மாயை, ஆனா நிஜமான உலகம் வேற. இதோ பாருங்க அந்த வித்தியாசத்தை. அவருக்கு வேற ஒரு வாழ்க்கை கண்ணுக்கு தெரிஞ்சது. இலங்கையில வன்னி பகுதியில ஒரு சின்ன பண்ணை. உடம்புல வெயில், கையில மண், நாமளே விளைவச்ச சாப்பாடு. இதுதான் உண்மையான வாழ்க்கை. ஜனங்க இத கனவுன்னு சொல்றாங்க. ஆனா அவரோட நம்பிக்கையில இதுதான் நிஜமான உலகம். 46 வயசுல நான் ஒன்னும் பெரிய வெற்றியாளன் இல்ல, ஆனா நான் விழிச்சுக்கிட்டேன். 50 வயசுல நான் பணக்காரனா இருக்க மாட்டேன், ஆனா சுதந்திரமா இருப்பேன். இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா?